இப்பெல்லாம் லேட்டா ஆபீஸ் கிளம்புறீங்க, வீட்டுக்கும் சீக்கிரமா வந்துடுறீங்க, என்ன விஷயம்? உள்ள வரலாமா? அண்ணா உள்ள வாங்க. அண்ணா அண்ணா எதுக்கு வாசல்ல நின்னுட்டு இருக்க? உள்ள வா, உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க மாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்னை மன்னிச்சிட்டு சிவா. என்னண்ணா? ஆமா சிவா, உன்னையும் அகல்யாவையும் நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். துன்பத்தோட எக்ஸ்ட்ரீம் இதை விட வேற இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா எதையுமே நான் உணர்ந்து செய்யல. அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எனக்குள்ளார கோபம் மட்டும்தான் இருந்தது. ஒரு வேகத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டேனே தவிர, நான் பண்ண விஷயங்களை இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு சிவா. நான் சுய நினைவுல தான் இதெல்லாம் செஞ்சேனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அதுக்காக நான் செஞ்சதெல்லாம் நியாயம் சொல்ல வரல, எல்லாமே தப்புங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் உங்ககிட்ட வந்த சிவா. என்ன மன்னிச்சிரு சிவா. என்னண்ணா இது? என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? எப்ப நீ பண்ண தப்பெல்லாம் நீயே உணர்ந்துட்டியோ அப்பவே நாங்க எல்லாருமே உன்னை மன்னிச்சதா தான் அர்த்தம். ரொம்ப தேங்க்ஸ்டா. அண்ணா என்னண்ணா இது? கையில எது கட்டுப்பட்டிருக்க? நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம். என்ன சொல்ற? நான் அகல்யாவுக்கு பண்ண அநியாயத்துக்கு இது ஒரு சின்ன பாவ மன்னிப்பு. இந்த கையால தானே நான் அகல்யாவுக்கு அத்தனை கொடுமைகளையும் பண்ணேன். அதான் தீயால சுட்டுக்கிட்டு எனக்கு நானே தண்டனை கொடுத்துருக்கேன். ஓ அண்ணா, என்னண்ணா இது? நாங்க யாராவது உன்னை ஏதாவது சொன்னோமா? அதான் தான் என்னை இன்னும் கொல்லுது. நீ என்ன கோர்ட்ல திட்டினப்ப எந்த அளவுக்கு நாகரிகமா திட்டின. ஆனா நான் மனுஷத்தன்மையே இல்லாம விடு. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாருமா சுத்தி சுத்தி நல்ல உள்ளங்களா மறுபடியும் மறுபடியும் என்ன குற்ற உணர்ச்சியில பண்றீங்க? அகல்யா என்னடானா என்னை மன்னிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. நீ என்னடானா என்னை எதுவுமே திட்டாம மறுபடியும் மறுபடியும் பாசத்தை காட்டுறியே. அகல்யா வீட்டுக்கு வரதா சொல்லிருக்காங்களா? ஆமாமா, சாயந்தரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேரா வீட்டுக்கு வர்றதா சேது ஃபோன் பண்ணியிருந்தாருமா. அப்படின்னா அகல்யா என்ன மன்னிச்சிட்டதா தானே அர்த்தம்? ஆமா, மன்னிச்சிட்டா, அதனால தான் வீட்டுக்கு வரா. ஏ சிவா, நீயும் ரம்யாவும் அகல்யா நம்ம வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்கணும். என்ன? ஏய், மாட்டன் மட்டும் சொல்லக்கூடாது, சரியா? கிளம்புங்க, இப்பே கிளம்புங்க. இப்பவே வா. ஆமா, சந்தோஷம்னாலும் கோவம்னாலும் நீ ரெண்டையுமே ரொம்ப அதிகமா காட்டுற. நாங்க சாயங்காலமா கண்டிப்பா வரோம், இப்ப வேண்டாம். ஏ இப்போ வந்தா என்ன? எப்போ வந்தீங்க? இப்பதான். சிவா, ஈவினிங் கண்டிப்பா வந்துடணும் சிவா. கண்டிப்பா வந்துடுறேண்ணா. வரேன்.
போச்சு. இல்லப்பா சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம்மா வந்துட்டேன் வாம்மா. கொஞ்சம் நிக்க சொல்லு வந்துடுறேன். வாமா என் செல்லம் வந்தாச்சா? வந்தாச்சா? என் கொள்ளு பேத்திக்கு பொட்டு வைக்கட்டுமா? உள்ள போமா. வாமா வாம்மா. வாங்க. வாம்மா வா. பா ராஜி இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டு சக்கரை தண்ணி எடுத்துருவாமா, குழந்தை கொடுப்போம். கொண்டா என் கொள்ளு பேத்திய. வா, 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 வா. அடடடடடடடடே. அடடடே. பாத்தியா எப்படி சிரிக்கிறான்னு. பாண்டியா இவ ஒன்ன மாதிரியே இருக்காடா. அதெல்லாம் இல்ல பாட்டி, குழந்தை உங்களை மாதிரி தான் இருக்கு. ஆ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும், அவ்வளவுதான்மா. அடடடடா, ஏன் அழுகுற? கொடு. என் செல்லமே. இந்தா நீ குடுமா. பாட்டு குடிச்சுமா. செல்லம் நீ குடுமா. இந்தாங்க. சக்கரை தண்ணி இனிக்குதா? நல்லா குடி. அத்தை நீங்க இந்தாம்மா, வாங்கிக்க. ஜாக்கிரதை. அழாதம்மா. சரி 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 சரி. என்னடா தங்க குடம் நீங்க ஏண்டா பாண்டி, கதிர் இங்கதான் நின்றுட்டு இருந்தான். குழந்தை கூட தொட்டியில விளையாட்டு சாமான் வாங்கி வச்சுட்டான்னு சொன்ன. எங்க அவன்? டேய் கதிர், ஏன்பா அங்கேயே நின்னுட்டு இருக்க? என்ன தயக்கம்? வாப்பா. ஏன்டா இப்படி தயங்குற? காலையில போன் வந்ததுல இருந்து குழந்தையை பார்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருந்தல. வா வந்து குழந்தையை பாரு. வாடா வந்து குழந்தையை பாரு. அத்தை குழந்தைய கொடுங்க. கேட்க மாட்டியா? கழுத்து பிடிச்சு வெளில தள்ளாதான் போவியா? வெளில போடி. நான் நிரபராதின்னு நிரூபிக்காம இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ நிரபராதியா இல்லையான்னு இங்க இருக்கிற யாருக்கும் தெரிய தேவையில்ல. ஒழுங்கு மரியாதை வெளில போ. இந்த தாலி இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன்.
இனிமே அவளுக்கு இந்த வீட்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. அவளா இந்த வீட்டு விட்டு வெளியில போகணும். போக வைப்பேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு தடுக்க வந்துட்டான். அகல்யா, குழந்தைய அவங்கிட்ட குடுமா. இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தானே, இப்பவாவது நம்புறீங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தானே டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா நான் நிரூபிச்சிட்டேன். ஆனா நான் நிரூபிச்ச விஷயத்த மனப்பூர்வமா நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்குற? மனப்பூர்வமா ஒத்துக்காமையா காலையில இருந்து நீயும் குழந்தையும் எப்ப வருவீங்கன்னு துடியா துடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு நிக்கிறான். அதானே உன் குழந்தைக்கு தொட்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்காமா. டேய் கதிரு, சொல்லுடா உன் பொண்டாட்டி கிட்ட. நான் உங்களை தான் கேக்குறேன், நம்புறீங்களா இல்லையா? நம்புறேன், என் குழந்தைதான் நம்புறேன். உன்னை சரியா புரிஞ்சுக்காம நான் ப்ளீஸ் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதை தாண்டி எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. மருத்துவ ரீதியாவும் சட்ட ரீதியாவும் இது உங்க குழந்தை தானே நான் நிரூபிச்சிட்டேன். நீங்களும் அதை நம்பிட்டீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது உங்க குழந்தை இல்ல. ஒரு மனுஷனுக்கு அப்பான்ற ஸ்தானம் கிடைக்கிறது ஒரு வரம் மாதிரி. அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணிருக்கீங்களா? ஒரு கணவன் கர்ப்பமா இருக்கிற அவன் பொண்டாட்டி கிட்ட காட்டுற பாசமும் பரிவும் அவன் மூலமா குழந்தைக்கு போய் சேரும். ஆனா நீங்க என் மேல காட்டின வெறுப்பும் வேதனையும் தான் என் குழந்தைக்கு போய் சேர்ந்திருக்கு. மனைவி அதிர்வு நடந்தா கூட தன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு ஒவ்வொரு கணவனும் பயப்படுவான். ஆனா நீங்க சித்தார்த் ஆபீஸ்ல என்ன தள்ளி விட்டு குழந்தைய அழிக்க பாத்தீங்கல்ல. எந்த ஆம்பளையும் தன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும் போது அவளை பட்டி போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டான். ஆனா நீங்க எனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்படியே நீங்க பண்ண கொடுமைகளை சொல்லிக்கிட்டே போலாம். கருவில இவ்வளவு வெறுப்பையும் வேதனையும் என் குழந்தைக்கு தந்த உங்களுக்கு அப்பான்ற ஸ்தானத்தை என்னாலையும் என் மகளாலையும் எப்படி தர முடியும்? நீங்க எனக்கு நல்ல புருஷனா இல்லாதப்ப இந்த குழந்தைக்கு மட்டும் எப்படி ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியும்? இந்த குழந்தைக்கு காரணம் நீங்களா இருக்கலாம். ஆனா என்னோட உணர்வு படி இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். நான் மட்டும்தான்.
நீங்க எனக்கு பண்ண கொடுமைகளோட வலிய உங்களால ஏன் யாராலையும் அது உணர முடியாது. ஆனா அந்த குழந்தைய என்னையும் நீங்க பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நொடியும் நீங்க பண்ண தப்பு உங்களுக்கு ஞாபகம் வரணும். குற்ற உணர்வுல நீங்க துடிக்கணும். இது நான் உங்களுக்கு தர்ற தண்டனை இல்லை. பொண்ணுங்களை சந்தேகப்படுற எல்லா ஆம்பளைங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். இன்னையோட என் தர்ம யுத்தம் முடிஞ்சு போச்சு. நான் எதை நிரூபிக்கணும்னு நினைச்சேனோ அதை நிரூபிச்சிட்டேன். இனி உங்களோட சேர்ந்து என்னால வாழ முடியாது. வா போலாம். அகல்யா, என்னம்மா இது? என்ன மன்னிச்சிருங்க பண்ணி. அகல்யா, வந்து உட்காரு. என்ன நெஞ்சு எழுத்து இருந்தா அவ வாய்ப்பு அந்த மாதிரிலாம் பேசிட்டு போவா. அவதான் பேசுறான்னா அப்படியே கேட்டுட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு ரோஷமே இல்லையா? அம்மா நீ தாயே அமுதா, உன் சிண்டு முடிக்கிற வேலையை கொஞ்சம் நிறுத்துறியா? இங்க பாரு கிழவி, உன் வேலையை மட்டும் நீ பாரு. அடுத்தவங்க விஷயத்துல அனாவசியமா தலையிடாத. அமுதா, நீ வாயை மூடிக்கிட்டு இருக்க போறியா இல்லையா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் ஏன் வாயை அடைங்க. நல்லது சொன்னா யாருக்கு புரியுது? கதிர், கதிர். ஏய், என்னமா இது? கொஞ்சம் கூட நியாயமே நம்ம பேசிட்டு போறா. உணர்வு பூர்வமா உங்க குழந்தை இல்லைன்னா என்ன அர்த்தமா? அந்த அளவுக்கு அகல்யாவை இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்கோம்னு அர்த்தம். என்னாச்சுப்பா? அகல்யா என்ன வரலையா? இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னக்கா சொல்ற? நடந்தது தாண்டா சொல்றேன். உன் அருமை ஃப்ரெண்டு குழந்தை தூக்கிட்டு உள்ள வந்ததும் நானே ஒரு நிமிஷம் மனசு மாறி தெரிஞ்சேன். பரவாயில்ல, இவ்ளோ நடந்து மனசு மாறி வந்திருக்காளேன்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டேன். அந்த நினைப்ப ஒரு நிமிஷம் கூட நிலைக்க விடல. சட்டப்பூர்வமா இது உங்க குழந்தை தான் நிரூபிச்சிட்டேன். ஆனா உணர்வு பூர்வமா இது உங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. ஆமா சிவா, உங்க அண்ணன் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தான். எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சிடுன்னு கேட்க தயாரா இருந்தான். ஆனா அதுக்காக எந்த வாய்ப்பும் கொடுக்காம அவ கோபம் நியாயமானதுதான் சிவா. உங்க அண்ணன் அவளை கொஞ்சம் நிஜமா கொடுமைப்படுத்தியிருக்கான். அப்போ அவ இந்த வீட்டுக்கே வந்திருக்க கூடாது. வர்றேன்னு போன் பண்ணி அண்ணன் மனசுல ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு இங்க வந்து எல்லாரும் மனசு நோக்கடிச்சா என்ன அர்த்தமா? அந்த அளவுக்கு அவளுக்கு கோவம் இருக்குன்னு அர்த்தம். பாவம் அவளும் மனுஷி தானே, எவ்வளவுதான் பொறுத்து போவா. இந்த அளவுக்கு கூட வெறுப்பு காட்டலனா எப்படி?